Hi, hello குட்டீஸ் and friends, welcome to Muthamil Creative Corner. இன்னைக்கு நாம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல்ல பண்ண போறோம். இதுக்காக நான் எம்டி மேட்ச் பாக்ஸும் ஜூஸ் குடிச்சிட்டு தூர போடுற ஸ்ட்ரா இந்த ரெண்டுமே வச்சு ஒரு அருமையான கிராஃப்ட் பண்ண போகிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். அதை பற்றின தகவல்களும் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் காம்படிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாம் ஒரு ரோபோட் தான் மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க குட்டீஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரோபோட்டுங்கிறது என்னென்னா ஒரு மெஷின் தான். இது மனிதன் செய்யும் வேலையை செய்வதற்காக மனிதனால் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ரோபோ. சில ரோபோக்களை எக்ஸ்டர்னல் டிவைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். அதாவது அதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கறது மூலமாகவோ இல்லை ஏதாவது சம் டிவைஸ் மூலமாகவோ இதை கண்ட்ரோல் பண்ணலாம். சில ரோபோ அதுக்குள்ளவே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க் பண்ணலாம், இந்த இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னாவே எம்பெடட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோபோக்களை சயின்ஸ் ரிசர்ச்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. ஜப்பானில் தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. செகண்ட் பிளேஸில் யூஎஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. யூனிமேஷன் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ரோபோட்டை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னா 1956. ஆனால் அவங்க பண்ண ரோபோ அனுமதி கிடைக்காம 1962 தான் அவங்களுக்கு அனுமதி கிடைச்சி. இதோட ஃபவுண்டர் ஜோசப் எங்கல்பர்கர். இவங்கள ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரையும் ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் ஐசக் அசிமோவ். இவங்க 1940 ரோபோட் பேஸ் பண்ணி ஒரு பேசிக் லாவை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க 3 லாஸ் சொல்லியிருக்கிறாங்க. 1920 ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோ கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்காகனா மியூசிக் ப்ளே பண்ண வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோபோ கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஒரு ஓவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1495 லியனார்டோ டாவின்சி அப்படிங்கிற புகழ்பெற்ற ஓவியர் தான் ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சாங்களாம். அவங்கக்கிட்ட இருந்த வரைபட ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோக கார், ஏரோப்ளேன் இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வரைஞ்சி வச்சுருக்குறாங்களாம். இது வரைக்கும் ஒரு ரோபோ சிட்டிசன்ஷிப்பே வாங்கியிருக்கு. வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கின ரோபோ அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கு. இது வரைக்கும் அந்த ஒரு ரோபோ தான் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கு. அது அந்த பேர் சோஃபியா. February 14, 2016 கிடச்சிருக்குது. இவங்க ஹாங்காங்கில் உள்ள டேவிட் ஹான்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு இந்த அனுமதி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓல்டஸ்ட் ரோபோ அப்படிங்கிற பெருமையை எலக்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ரோபோ வாங்கியிருக்கு. இது யூஎஸில் இருக்குது. 1939 மேக் பண்ணாங்க. இப்போ யூஎஸில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் இப்போ காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரோபோட்டால் ஒரு டெத்து நடந்துச்சு. அது எப்படின்னா 1981 நடந்திருக்குது. ஜப்பானில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஒர்க்கர் ரோபோவை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே அது கொலாப்ஸ் ஆகி அந்த மனுஷனையே ஒரு க்ரஷிங் மிஷினில் பிடிச்சி தள்ளிடுச்சான். அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு டெத் பை ரோபோ அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. 1981 நடந்தது. அதுக்கப்புறமும் நிறையா ரோபோவால் டெத் நடந்திருக்கான். ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் மேன் அப்படின்னு சொல்லப்படுறது கெவின் மார்விக். 1998 ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே பாதித்ததால் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு சிப் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சரியான அப்புறம் லைட்டு, ஃபேனு, டோர் லாக் அப்படி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண இருந்த இடத்துலேருந்தே கண்ட்ரோல் பண்ண திறமை அவர்கிட்ட இருந்திருக்கு. கம்ப்யூட்டர் சிக்னலையும் அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதனால தான் அவங்க வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஹியூமன் ரோபோட் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டை இதை மாதிரி ஃபேக்ட்ஸோட தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ண. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். தேங்க்யூ.